வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து வெளியிடப்பட்டுள்ள ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கான 2700 வேக்கண்டோடு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும், வேக்கண்ட் எவ்வளவு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்கனைசேஷன் நேம்னு பார்க்கும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2700 வேக்கண்ட். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்கில் உள்ள அந்த வேக்கண்ட் தான் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் பீரியட் தான் இருக்கும். ஓகே, 1 இயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூரேஷனோட அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. எத்தனை வருடம்? 1 வருடம். வேக்கண்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2700 வேக்கண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள அந்த வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2700, அதாவது 2700 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிளைகளில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், அல்லது பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி மாநிலங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கும். எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வேலை அப்படிங்கிறது இருக்கும், ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதாவது அப்ளிகேஷன் டேட்டு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா போன மாதம் ஜூன் மாதம் 30ஆம் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதம் ஜூலை மாதம் 14ஆம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட் இருக்குது. அப்ளை பண்ணுற மோடு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து வெப்சைட் இருக்குது, இந்த கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் www.pnbindia.in அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிங்கை வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வீடியோ லிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னா லாகின் ஐடி முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர், ஜிமெயில் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்கள் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கடைசியில் இருக்கும். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ், அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 போஸ்ட் தான் இருக்குது. ஆந்திர பிரதேசம் பக்கத்து ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 27 போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அருணாச்சல பிரதேசில் பார்த்திங்கன்னா 4 போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 27 போஸ்ட் இருக்குது. அடுத்து பீகாரில் 79 போஸ்ட்டும், சண்டிகரில் பார்த்திங்கன்னா 19 போஸ்ட்டும், சத்தீஸ்கரில் பார்த்திங்க அப்படின்னா 51 போஸ்ட்டும் இருக்குது. தாதர் நகர் அண்ட் ஹவேலின்னு சொல்லக்கூடிய அந்த யூனியன் பிரதேசத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. டாமன் அண்ட் டையூ அங்கே பார்த்திங்கன்னா 4 போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா 178 போஸ்ட் இருக்குது. ஸோ யாருக்கும் டெல்லிக்கு விருப்பம் தான் நீங்கள் டெல்லிக்கு அப்ளை பண்ணி, ஏன்னா வந்து வேக்கண்ட் அதிகமாக இருக்குது. அடுத்து கோவா பொறுத்த வரைக்கும் 4 போஸ்ட் தான் இருக்குது. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 117 போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஹரியானாவில் 226 போஸ்ட் இருக்குது, அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 226. அடுத்து ஹிமாச்சல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 83 வேக்கண்ட் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 26 போஸ்ட் இருக்குது. ஜார்க்கண்டில் 19 போஸ்ட் இருக்குது. கர்நாடகாவில் 32 போஸ்ட் இருக்குது. கேரளாவில் 22 போஸ்ட் இருக்குது. லடாக்கில் 2 போஸ்ட் தான் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் 133, மகாராஷ்டிரா மும்பை கிட்டத்தட்ட ஒரு 145 போஸ்ட் இருக்குது. மணிப்பூரில் ஒரு 6 போஸ்ட் இருக்குது. மேகாலயாவில் ஒரு 2 போஸ்ட் தான் இருக்குது. நாகாலாண்டில் 2 போஸ்ட்டு. ஒடிசாவில் 71 போஸ்ட்டு. பாண்டிச்சேரி 2 போஸ்ட் தான் இருக்குது, பக்கத்து யூனியன் பிரதேசம். முடிஞ்சால் அங்கே அப்ளை பண்ணுங்கள். பஞ்சாப் பார்த்திங்க அப்படின்னா 251 போஸ்ட் இருக்குது. ராஜஸ்தானில் 206 போஸ்ட் இருக்குது. சிக்கிமில் 4 போஸ்ட் தான் இருக்குது. தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? ஒரு 60 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 60 அப்படிங்கிறது ஒரு கம்மியான ஒரு போஸ்ட்டு தான். ஸோ இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, லக்கு இருந்தால் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து தெலுங்கானா ஒரு 34 போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. திரிபுரா பொறுத்த வரைக்கும் 13 போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. உத்தரப்பிரதேஷ் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டு, 561 போஸ்ட் இருக்குது. பாருங்கள் எவ்வளவு? 561 போஸ்ட் இருக்குது. எத்தனை போஸ்ட்டு? 560 போஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட அதிகமான வேக்கண்ட் பார்த்திங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன காரணங்கிறது தெரியலை. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதிகமாக இருக்கலாம். உத்தரகாண்ட் 48 போஸ்ட்டும், வெஸ்ட் பெங்காலில் 236 போஸ்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் உள்ள அந்த வேக்கன்ட் டீட்டெயில்ஸு. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 60 வேக்கண்ட் இருக்குது. அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ட்ரைனிங் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும். அது என்ன வேணால் இருக்கலாம், பிஏ இருக்கலாம், அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏதாவது ஒன்று, பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ ஏஜ் லிமிட் பார்க்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்ரெண்டிஸுக்கு மினிமம் உங்களுக்கு மினிமம் 20 வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைவடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 28 வயது தாண்டிருக்கக்கூடாது. இதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும், அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வயது தளர்வும் கொடுக்குறாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம், ஊனமுற்றோர்கள் பிடபிள்யூபிடின்னு சொல்லக்கூடிய கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் அண்ட் உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் their husbands who have not remarried candidates, அதாவது விதவைன்னு சொல்லுவாங்களே அவங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கணவனிடமிருந்து விவாகரத்து பெற்ற பெண்கள், அடுத்து பார்த்திங்கன்னா கணவனால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண்கள், இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் 38 வருஷம் பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கும் 40 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி இதில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் விடோஸ், டிவோர்ஸ் அண்ட் செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட்ஸ் இந்த இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க தனியாக. ஓகே, இது பார்த்திங்கன்னா சிட்பன்னு சொல்லுவாங்க, அதாவது சேலரி மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரூரல் அண்ட் செமி அர்பன் அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபாயும், அர்பன் அதில் வசிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 12,000 ரூபாயும், மெட்ரோவில் வசிக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரூபாயும் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி வரைக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, ரூரலாக, செமி அர்பனா, மெட்ரோவா. ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அந்த சிட்பன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது பாருங்கள் மந்த் தான். ஓகே, பெர் மந்த்தில் கொடுப்பாங்க. 1 இயர் ட்ரைனிங்கு கிட்டத்தட்ட 12 மந்த் அப்படி தான். ஸோ 12 மந்த்துக்கு நீங்கள் வந்து ₹1 வாங்குவீங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு 10,000 போட்டிங்கன்னா 12 மந்த்துக்கு 1 lakh ஆச்சு. இந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமில் அங்கே கொடுத்துருக்க கட் ஆஃப் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணுவாங்க. எல்லா வெப்சைட்டும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு சில இந்த மாதிரி பேங்கிங் செலெக்ஷன் போகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் பிடபிள்யூபிடி இந்த ஊனமுற்றோர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கான அந்த ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ₹472. ஓகேவா? எவ்வளவு? ₹472. அடுத்து ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ₹708. அதாவது பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவில் வரக்கூடிய அந்த மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ₹708 பார்த்திங்க அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ₹944, கிட்டத்தட்ட ₹1000 பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 3 பிரிவுக்கும் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுங்கள், லக்கு இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? பேமெண்ட் மோடு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன். நீங்கள் ஆன்லைனில் தான் அந்த அமௌண்ட் பாராமல் எக்ஸாமுக்கு ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆன்லைனில் யூபிஐ அல்லது பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2700 வேக்கண்ட் உள்ள அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில் பார்த்தோம். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.